அவள் கூந்தல் அசைவின் விசை கூட அவளை திசை திருப்பும் அளவிற்கு பாலை நிலத்தில் உதிர்ந்து கிடக்கும் பூவாய் ஆனால் மர்ஷி. தூசுகள் கூட சவால் விடும் அளவிற்கு பாலை நிலத்தின் பாதிமணல் படிந்தபடி முகத்தில் கருவளையங்கள் வட்டமிட ஆரம்பித்தது. அவளுக்குள் ஏதோ ஏக்கமும் தேடலும். எழுந்து நிற்பது என்பது எறும்பு இமயம் ஏறுவது போல பாலை நிலத்தை விட அவளின் உடல் வறண்டு இருந்தது. அவள் ஏக்கத்திற்கும் தேடலுக்கும் பதில் சொல்லியது தாகம்தான். அந்த நேரம் அவளிடம் இருந்ததெல்லாம் சோர்வும் வறட்சியும். தனிமையில் வீழ்ந்து கிடக்கும் அந்த பூவிற்கு தெரிந்துவிட்டது, வீழ்ந்து கிடக்கும் ஒவ்வொரு நொடியும் தன் உயிரை வறட்சி விலை பேசுகிறது என்று. உடனே எழுந்து நிற்க முயற்சி செய்கிறாள். முயற்சிக்கு தோள் தட்டி கொடுக்கிறது மாருதம். நிலத்தில் விரலை பதித்தபடி பாலைவனத்தில் பூத்த பூவாய் நிழலை பிடித்து எழுந்தாள். தட்டி கொடுத்த காற்று கூட அவள் உடலை உடைத்து நொறுக்கும் அளவிற்கு தள்ளாடி நின்றாள். நடக்க முடியாது என்று தெரிந்தும் அவளை ஆக்கிரமித்த தாகம் நடக்க வைத்தது. எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் அவள் இதயம் லேப்டாப் மெட்டை மறந்து தாகம் தாகம் என துடிக்கத் தொடங்கியது. மனதுக்குள் நீரின் சித்தம், செவியில் நதியின் சத்தம், உடலில் மலைதுளி விடும் முத்தம். இதோ நீருக்காக அவள் செய்யும் யுத்தம் என்று பாலைக்காற்று கவிவடித்தது அவள் வறட்சியை. இமயம் ஏறும் எறும்புகள் கூட கிண்டல் செய்யும் அளவிற்கு அவளின் தாகப் பயணம் தொடர்ந்தது. மீண்டும் தள்ளாடி நடக்கிறாள். இல்லை, காற்று செல்லும் திசையில் மிதக்கிறாள். இப்படி அசைந்து அசைந்து சென்ற பூவை ஏதோ ஈர்க்கிறது. வேறொன்றுமல்ல, பாலை நிலத்தில் காய்ந்த புட்களின் கிரீடம். அந்த பனித்துளிகள். உடனே காற்று அந்த துளிகளை வீழ்த்தும் முன் தன் உதட்டை நினைப்பதற்காக நிலத்தோடு தலை சாய்த்தாள் மர்ஷி. சிறு மணலை போட்டு கடலை வற்ற வைக்க முடியுமா? என் தாகத்துக்கு இந்த துளிகளா என்று பழையதை நினைத்து பார்க்கிறாள். அதிகம் நீரெடுத்து அதில் கொஞ்சம் மட்டுமே குடித்து எஞ்சியதை நிலத்தில் வடித்து ஏன் மிகுதி வைக்க வேண்டும் எதிர்காலத்தை நினைத்து என்று நீரை பயன்படுத்தும் ஒவ்வொரு முறையும் வீண் விரயம். நீரை முழுவதும் பயன்படுத்தியதெல்லாம் குப்பைகள் கொட்ட மட்டுமே. பழையதை நினைத்து பார்த்த அவளுக்குள் நீரின் மீதுள்ள ஏக்கம் காதலாக மாறியது. துளி நீரை சிறிதும் சிந்தாமல் குடித்தால் தாகம் தீரவில்லை, எப்படி மீள்வது என துடிக்கிறாள். மலை, ஏரி, ஊற்று, ஆறு, கடல், குளம், குற்றை என ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து அழுதாள் மர்ஷி. தன்னால் மீள முடியாது, இங்கேயே மாய்ந்து போய்விடுவோம் என கதறி எழுதாள். அவள் அழுகையால் இன்னும் நீர் சக்தி குறைந்தது. மர்ஷியின் தொண்டையும் வறண்டது. இருமினாள். இருமல் சத்தம் அதிகரிக்க யாரோ தன் முதுகில் தட்டுவது போல் இருந்தது. மீண்டும் இருமினாள். மர்ஷி, தண்ணிய குடி என்ற குரலும் கேட்டது. மர்ஷியின் பக்கத்தில் இருந்த அவள் நண்பி அவளை தட்டி எழுப்பினாள். விழித்து பார்த்தாள். அத்தனையும் கனவு. இது கனவல்ல, எதிர்கால சந்ததியினரின் நிலைமை. உலக பரப்பில் 97.5% உப்பு நீராகவும் 2.5% நன்னீராகவும், நன்னீர் பரப்பிலும் 69% பனிக்கட்டியால் மூடப்பட்டவையாகவும், 30% நிலநீராகவும், 3% நன்னீர் ஏரிகளும், எஞ்சிய பகுதி ஈரழிப்பு தரைப்பிரதேசமாகவும் இருக்கின்றன. இதில் 80% விவசாயத்திற்கும், 10% கைத்தொழிலுக்கும், 5% வீட்டுப் பாவனைக்கும் பயன்படுத்துகின்றனர். உலகில் வருட சனத்தொகை 90 மில்லியனால் அதிகரிக்கிறது. எனவே நீரின் அளவு குறைவாகவே காணப்படுகிறது. இருக்கும் நீரினை தேவைக்கேற்ற வகையில் பயன்படுத்தினால் இந்த நிலைமையை மாற்றலாம். இப்படிக்கு நீரை விலை கொடுத்து வாங்கும் நாங்கள்